விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் அபுதாஹிர். அபுதாஹிர், வணக்கம். இந்த ஆலோசனையின் நோக்கம் என்ன? தற்போது ஆலோசனை எவ்வளவு நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரிக்கலாம். வணக்கம். அதிமுக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக செயல்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் இரு அணிகளும் ஒன்றாக இணைந்தன. மேலும் 4 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் இருந்த அணியில் இருந்த அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒன்றாக இணைந்த நிலையில் சி வி சண்முகம் மற்றும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் தனியாக செயல்பட்டு வருகிறார். மேலும் விழுப்புரம் மாவட்ட செயலராக இருந்த சி வி சண்முகத்தை நீக்கிவிட்டு விழுப்புரத்தை சேர்ந்த பசுபதி என்ற நபரை எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் அறிவித்ததை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபத்தில் இருந்த சண்முகம் நேற்றைய தினம் அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக முக்கிய நிர்வாகிகள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று மாலை சென்னையிலிருந்து யாரிடமும் சொல்லாமல் திண்டிவனம் ஒட்டையந்தரையில் உள்ள சி வி சண்முகம் அவரது இல்லத்திற்கு வந்தார். அவரை முக்கிய சில நிர்வாகிகள் மட்டுமே சந்தித்து விட்டு சென்றுள்ளார் என்று ஆலோசனை ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அவர் ஓய்வில் உள்ளார். இன்று மாலை 5 மணிக்கு மேல் அதிமுக முக்கிய நிர்வாகிகளை தற்போது சி வி சண்முகம் சந்தித்து ஆலோசனை ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சி வி சண்முகம் முக்கிய முடிவுகளை இன்னும் சற்று நேரத்தில் எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.